Hi everyone. இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் நீட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லலாம். The value of the angle of emergence from prism என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. Emergent ray என்ன? The refractive index of the glass is √3. அதாவது நமக்கு வந்து டயக்ராம் கொடுத்திருக்காங்க. அந்த டயக்ராம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கு. பிரிசம். இந்த பிரிசம்ல வந்து பார்த்தோன்னா ஒரு ரே வந்து வருது. அந்த ரே எப்படி வருதுன்னா இந்த சர்ஃபேஸுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலர்ல வருது. அப்போ பெர்பெண்டிகுலர்ல வந்ததும் இந்த சர்ஃபேஸுக்கு எனக்கு தெரியும் இதுதான் வந்து நார்மல். அப்போ இந்த ரே என்ன ஆகுதுன்னா டென்சர் டு ரேரர் வருது. இப்படி போக வேண்டியது என்ன ஆகுது, மூவ் அவே த நார்மல் இப்படி வந்துருச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ் ஆங்கிள் அப்படின்றது தான். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேள்விலேயே கொடுத்துருக்கு, டயக்ராம்லேயே கொடுத்துருக்கு. இதை வந்து 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து எனக்கு வெர்டிக்கல், அதாவது நார்மல் டு த சர்ஃபேஸ் அப்படின்னா தட் மேக்ஸ் அன் ஆங்கிள் 90 டிகிரி. நமக்கு இதுவும் தெரியும் இது 90 டிகிரின்னு. அப்போது சம் ஆஃப் ஆல் த 3 angles இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிளில் 180 டிகிரி. அப்போ இது 90, இது 30. அப்போ 180 வரணும்னா வாட் திஸ் ஷுட் பி, அது 60 தான் இருக்க முடியும். அப்போ இது 60 டிகிரி. இப்போ நமக்கு பார்த்தோன்னா இது நார்மல், இது 60. அப்போ இது என்னவா இருக்க முடியும், 30. அவ்வளவுதான், சிம்பிளாக முடிஞ்சது மேட்ரு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் n1 sin i ஈக்குவல் டு n2 sin r. இந்த r தான் இங்கே வர்ற வெளியில் வர்றது விச் இஸ் யுவர் எமர்ஜென்ட், ரைட்டா? அப்போ இந்த i தான் இந்த இன்சிடென்ட். அப்போ என்னது, கிளாஸ். கிளாஸுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3. இது என்ன சொல்லியிருக்காங்க, sin 30 டிகிரி. sin 30 டிகிரி இஸ் 1/2 ஈக்குவல் டு n2. அது என்னது, வெளியில் வர்றது ஏர் தான். அப்போ அது 1 தான். அப்போ sin e மட்டும் இருக்கு. அப்போ √3/2 இஸ் நத்திங் பட் 60 டிகிரி. அப்போ sin e இஸ் நத்திங் பட் 60 டிகிரி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சதில்ல. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.